ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி லன்ச் என்னன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பாருங்கள், சுட 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 சாம்பார் தாங்க செஞ்சுருக்கேன். என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார். இந்த சாம்பாருக்கு நான் என்ன பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு தாங்க யூஸ் பண்ணி வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே தான் எடுத்திருக்கேன், எதுவுமே பண்ணலை. இப்போது ஸ்டவ்விலேருந்து எடுத்து உங்களுக்கு நேரடியாகவே காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வெண்டைக்காய் சாம்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன் இல்லையா, ரேஷன்லேருந்து பச்சரிசியும் புழுங்கலரிசியும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு, அதில் வாங்கிட்டு வந்திருந்த இந்த பச்சரிசி தாங்க அது. இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு அந்த பச்சரிசியை நம்ம கொஞ்சம் குழைய வடித்தோம்னா அவ்வளவு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் சாம்பாரும் அந்த குழைய வடித்த அந்த பச்சரிசி சாதமும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வந்து இன்றைக்கி இந்த கிளைமேட்டுக்கு இங்கே வந்து லைட்டாக தூறல் பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் இந்த கிளைமேட்டுக்கு நான் சுட சுட வெண்டைக்காய் சாம்பாரும் குழைய வடித்த பச்சரிசி சாதமும் தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க நமக்கு தேவையான அளவு சாம்பார் ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் சாம்பார் வந்து வாசனையாகவும் இருக்குங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப விருப்பமான ஒரு லஞ்சு தாங்க இது. இது செஞ்சாச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், இதுக்கு சைடிஷ்ஷாக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதை பாருங்கள், நெத்திலி மீன் தாங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுருக்கிறீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நெத்திலி மீன் நீங்கள்லாம் சாப்பிட்டுருக்கிறீங்களான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் இது எப்படி செஞ்சுருக்கேன்னா சுட தண்ணியில் வந்து நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த சாம்பார் சாதத்துக்கும் அந்த நெத்திலி மீன் வறுவலுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லஞ்சு வந்து யாருக்கு பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது மிச்சம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம சாதம் போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டோம்னா இதுவும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. நெத்திலி மீன் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த லஞ்சை பார்க்கலாம். நம்ம சாம்பார் சாதம், அடுத்தது நெத்திலி மீன் வறுவல். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். இந்த பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு தாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சாம்பார் வந்து யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த நெத்திலி மீன் பாருங்கள், இது ஒன்று சாப்பிட்டோம்னா அது வந்து 4 வாய் சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு நெத்திலி மீன் வச்சு 4 வாய் சாப்பாடு நம்ம சாப்பிட்டுடலாம். வாங்க ஒரு 2-3 கேரட் எடுத்து வச்சுக்கலாம், நெத்திலி மீன் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க, சாப்பாடு எடுக்க முடியல, அவ்வளோ வந்து சுட சுட இருக்குது. கிளைமேட் வந்து வெளியே ரொம்ப கூலாகவும் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கும் இந்த சுட சுட சாப்பாடுக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.